ஹரியின் உயரத்துக்கு அவன் வர்த்தினியை தொட்டுவிட்டு கீழே படுத்து தன் கைகளை நீட்டினாலே எல்லை கோட்டை தொட்டு விடலாம். ஆனால் அவன் அதை செய்யாமல் வர்த்தினியை ஆட்டம் காட்டும் பொருட்டு அவளை நெருங்கி கொண்டு இருந்தான். வர்த்தினி அவன் கைகளுக்கு அகப்படாமல் இப்படியும் அப்படியும் நகர்ந்து அவனுக்கு போக்கு காட்டி கொண்டு இருந்தாள். குழந்தைகளோடு சேர்ந்து குழந்தையாய் மாறி விளையாடி கொண்டிருந்தவள் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டு அதி தீவிரமாக விளையாடி கொண்டிருந்தாள். ஆனால் ஹரியோ அவளை தன் ரசனை பார்வையால் வருடி கொண்டு இருந்தான். அவள் இப்படியும் அப்படியும் நகர்கையில் அவள் முன் உச்சியில் நீண்டு இருந்த ஒரு கற்றை கூந்தல் அவள் நகரும் புறம் எல்லாம் பறந்து கொண்டு இருந்தது. நெற்றியில் முகிழ்ந்த வேர்வை துளிகள் அவள் ஆட்டத்திற்கு ஏற்ப பிரயாணம் செய்து அவள் கழுத்தில் இறங்கி ஓடிக்கொண்டு இருந்தது. ஹரியின் பார்வையில் இருந்து ஒன்றும் தப்பவே இல்லை. அவன் கவனம் கொஞ்சம் தப்பியதும் வர்த்தினி பாய்ந்து சென்று அவனை கீழே தள்ளி அவன் மேல் படுத்து அவனை நகர முடியாமல் நிறுத்தினாள். அவள் ஒரு பூச்செண்டு போல் ஓடி வந்து அவன் மேல் விழுந்ததும் ஹரி கபடி கபடி என்று சொல்வதை நிறுத்திவிட்டு அவளை வெளியகல பார்த்து கொண்டு இருந்தான். அவள் முகம் அவன் முகத்தின் வெகு அருகில் இருந்தது. ஓடி விளையாடியதன் பயனாக அதிகரித்த அவள் இதய துடிப்பு அவனுக்கு மிக துல்லியமாய் கேட்டது. அவள் முகத்தில் இருந்த வேர்வை வழிந்து அவன் முகத்தில் விழ ஹரி அதன் குளுமையை உணர்ந்து அனுபவித்தான். அவன் மௌன நிலையை கலைக்கும் பொருட்டு சேசிங் பாய்ஸின் தல தல கையை தூக்கி கோட்டு தொடுங்க என்ற அலறல் அவனை நிகழ்காலத்திற்கு மீட்டு வந்தது. அவன் கையை தூக்கும் போதே வர்த்தினி அவன் எண்ணத்தை உணர்ந்து அவன் உடம்பில் இன்னும் கொஞ்சம் ஊர்ந்து அவன் கைகளை அவள் கைகளால் சிறைப்பிடிக்க ஹரி மூச்சு விடவும் மறந்து அவளில் மூழ்கிவிட அமேசிங் அணியினர் நேர ஓட்டத்தை எண்ண தொடங்கினர். முழுதாக ஒரு நிமிடம் முடிந்ததும் ஹே என்ற அமேசிங் அணியினரின் புதுகல குரலும் ச என்ற சேசிங் பாய்ஸ் அணியினரின் விரக்தி குரலும் ஒருங்கே காற்றில் எதிரொலித்தது. தாங்கள் வென்றுவிட்டதும் வர்த்தினி வெற்றி புன்னகையுடன் அவனிடம் இருந்து தன்னை பிரித்து கொண்டு எழுந்து விட்டாள். ச இந்த பசங்க கொஞ்சம் லேட்டா அறிவிச்சா தான் என்ன என்று ஹரி மனதிற்குள் வருத்தப்பட அவன் நிலைமை புரியாத சேசிங் ஐனியினரோ என்னத்தல இப்படி கவுத்துட்டீங்க, இனி நம்ம ஸ்கோருக்கு அவங்க ஸ்கோருக்கும் ஈக்குவல் ஆயிடுச்சு, போங்க, ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் இப்படி சொதப்பிட்டீங்க என விக்னேஷ் வருத்தப்பட மற்றவர்களும் அதை வழிமொழிய ஹரியோ சரி விடுங்கடா, நாளைக்கு காலையில கோகோல அவங்கள கவுத்துடலாம் என தன் அணியினருக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருந்தான். இந்த பக்கம் அமேசிங் அணியினரோ லீடர் நீங்க லேட்டா வந்தாலும் ரொம்ப ஃபாஸ்டா கேம்ல வின் பண்ணி நம்ம குரூப் மானத்தை காப்பாத்திட்டீங்க, லீடர்னா லீடர் தான் என்று அவளை புகழ்ந்து தள்ளி கொண்டு இருக்க அந்த நேரம் அனிதாவின் தாய் மாலினி தன் குழந்தையை அழைத்து செல்ல வர மற்ற குழந்தைகளை பார்த்த வர்த்தினி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேரம் ஆச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு கேம் கேன்சல், அக்கா வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்க, ஸோ கேமோட தொடர்ச்சி இனி அடுத்த வாரம்தான் என்று அறிவிக்க அந்த குட்டி வாண்டுகள் தங்களுக்குள் முணுமுணுத்தபடி கலைந்து செல்ல அவளை ஹரி கேள்வி குறையாய் நோக்கினான். அவனை நேர்பார்வை பார்த்த வர்த்தினி நாளைக்கு சந்தோஷ் அம்மா கல்யாண பத்திரிகை வைக்க நம்ம வீட்டுக்கு வராங்க, கூட என் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க என அறிவிக்க ஹரியின் முகத்தில் அவ்வளவு நேரம் இருந்த இலகுத்தன்மை மறைந்து அவன் முகம் ஈர்க தொடங்கியது. அதை கவனித்தாலும் கவனிக்காதவள் போல் வர்த்தினி விலகி வேலை இருப்பது போல் தன் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள். சற்று நேரத்திற்கு முன் குதூகலம் நிரம்பிய இடம் நிமிடத்தில் மாயமானதில் அமைதியை தத்தெடுக்க
ஹரி கோபமாக சுவரில் தன் கைகளை ஓங்கி குத்தியவன் தன் அறையில் பால்கனிக்குள் நுழைந்து வேக வேகமாய் மது பாட்டில்களை காலி செய்ய தொடங்கினான். ஹரியின் மனது வர்த்தினியின் போக்கை அலசி ஆராய தொடங்கியது. ஹரி என்று ஒதுங்கி போகும் வர்த்தினியை தன் புறம் இழுக்க சண்டை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தானோ அன்றிலிருந்து ஒவ்வொரு வகையிலும் அவளிடம் அவன் வம்பு வளர்க்க வர்த்தினியும் சற்று தளராமல் அதை திருப்பி கொடுக்க கொண்டு இருந்தாள். வர்த்தினி வீட்டில் பால்கனியில் அழகிய பூச்செடிகளை வாங்கி வந்து வைத்து அதை பராமரித்தால். அதை பார்த்து கொண்டிருந்த ஹரி அவளுக்கு பூக்களை பறித்தால் பிடிக்காது என்பதை தெரிந்து கொண்டே எதிர் பிளாட்டின் டீனேஜ் பெண்ணிற்கு அன்று மலர்ந்து இருந்த அழகிய மஞ்சள் நிற ரோஜாவை பறித்து கொடுத்து அவளை வெறுப்பேற்றினான். அமைதியாய் இருந்த அது வர்த்தினி அல்லவே. அடுத்த நாள் முக்கிய ஃபைல்கள் அடங்கிய அவன் லேப்டாப் மாடியின் சிண்டெக்ஸ் டேங்கில் மிதந்து கொண்டு இருந்தது. வர்த்தினி தனக்கு பிடித்த வண்ண மீன்களை வாங்கி வந்து அலங்கார கண்ணாடி தொட்டியில் அதை வைத்து வளர்க்க அதை பார்த்த ஹரி அவள் வீட்டில் இல்லாத நேரம் அதன் அருகில் சென்று பார்க்க இவனை கண்டதும் பேயை கண்டது போல் அந்த மீன்கள் செயற்கையாய் இருந்த செடிகளில் பின்புறம் சென்று ஒளிந்து கொண்டன. ஆனால் வர்த்தினியை கண்டால் மட்டும் நீரை விட்டு வெளியே வந்து விடுவோமோ என்பதை போல் முடிந்த அளவு மேலே வந்து அவள் போடும் உணவு துணுக்குகளை விழுங்கும் மீன்களை கண்ட ஹரி ஒருவேளை உணவை போட்டால் நம்மிடமும் நன்றாக பழகுமோ என்ற எண்ணத்தில் உணவு துணுக்குகளை போட்டும் பார்த்து விட்டான். அப்பொழுதும் அவை ஒளிந்து கொண்டனவே தவிர அவனிடம் பழக முற்படவில்லை. தன் முயற்சியில் தோல்வியை தழுவிய ஹரியோ சிச்சி இந்த பழம் புளிக்கும் என்னும் விதமாக ஒதுங்கி செல்லாமல் உங்களுக்கு வைக்கிற வேட்டு என்று நம்பியார் பாணியில் கைகளை பிசைந்தவன் வைகுந்து மூலம் வளர்ப்பு பிராணிகள் விற்பனை கடையில் மிட்டியை வாங்கி வந்து அவள் இல்லாத நேரங்களில் எல்லாம் கண்ணாடி தொட்டிக்குள் இருக்கும் மீன்களை எப்படி பிடிப்பு சாப்பிடுவது என அந்த பூனைக்கு சொல்லிக் கொடுக்க பூனையும் அவன் சொல்படி வீட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் அழகாக அந்த கண்ணாடி தொட்டியின் மூடியை நகர்த்திவிட்டு தினம் ஒரு மீனை பிடித்து சுவாகம் பண்ண தொடங்கியது. வர்த்தினிக்கு முதலில் மீன்கள் எண்ணிக்கை குறைவது கண்ணில் படவில்லை. ஆனால் அவளுக்கு விருப்பமான நீண்ட வால் கொண்ட பிளாக் கோல்ட் மீன் காணாமல் போகவும் வர்த்தினி குழம்ப தொடங்கினாள். அவள் குழப்பத்திற்கு விடை அன்று மதியமே கிடைத்தது. வர்த்தினி டேட்டாக்கள் அடங்கிய பென்டிரைவை தன் வீட்டிலேயே மறந்துவிட்டு சென்றுவிட அதை எடுத்து செல்வதற்காய் வீடு திரும்பியவள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்திவிட்டது. மிட்டி அழகாக மூடியை நகர்த்தி தன் கைகளை தொட்டிக்குள் வைத்து மீன்களை தேடிக்கொண்டு இருந்தது. மீன்கள் உயிர் பயத்தில் அங்கும் இங்கும் தொட்டியில் வேகமாய் நீந்தி கொண்டு இருந்தன. என கத்தியவள் பூனையை பிடித்து அதன் முதுகில் 2 மொத்து மொத்த மிட்டி துண்ட காணும் துணிய காணும் என ஹரியின் அறைக்குள் சென்று மறைய இதுவும் அவன் வேலையாக தான் இருக்கும் என்று ஊகித்தவள் உனக்கும் உன் பூனைக்கும் சேர்த்து வைக்கிறேன் பாரு ஆப்பு என்று மனதிற்குள் கருவி கொண்டு அன்றே சந்தோஷ் துணை கொண்டு அளவில் கன்று குட்டியை ஒத்து இருந்த நாயை வாங்கி கொண்டு வந்துவிட்டாள். அதுவரை அதை வளர்த்து வந்த அதன் உரிமையாளர் வர்த்தினியை அதன் எஜமான் என்று அதற்கு பயிற்றுவிக்க வர்த்தினி அதற்கு வெளியே நீட்டி கொண்டிருந்த கோரப்பற்களை பார்த்து டியாகோ என பெயரிட்டாள். வர்த்தினி டியாகோவின் இருப்பிடத்தை மீன் தொட்டியின் அருகில் அதை காவல் காக்கும் பொருட்டு அமைத்துவிட்டு ஹரி மற்றும் மிண்டி இருவரையும் எதிரி போன்ற நாயிடம் அறிமுகப்படுத்த டியாகோவின் கோரைப்பல் ஹரி மற்றும் மிட்டி இருவரின் வயிற்றையும் சேர்த்தே கலக்கி கொண்டிருந்தது. மிட்டி பயத்தில் ஹரி இல்லாத சமயங்களில் அவன் அறையை விட்டு வெளியே வராது. மேலும் மீன் தொட்டியின் திசைக்கே பெரிதாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு ஹரி ஊற்றும் பாலையும் தயிர் சாதத்தையும் சாப்பிட்டு கொண்டு சுத்த சைவத்திற்கு கட்சி மாறிவிட்டது. ஆனால் ஹரி வீட்டில் இருந்தால்
டியோக்கோவை வெறுப்பேற்ற வேண்டும் என்றே ஹாலில் உலவிக் கொண்டு சோம்பல் முறித்து கொண்டும் மிதியடியில் படுத்து தூங்கிக் கொண்டும் டியோக்கோவின் பிபியை எகிர வைத்து கொண்டிருக்கும் ஹரிக்கும் மனம் முழுவதும் பீதி நிரம்பி ஒளிந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் இயல்பாக இருப்பதை போல் நடிக்க அரும்பாடுபட்டு கொண்டிருந்தான். பாதகி கண்ணு குட்டி சைஸ்ல ஒரு நாயை கொண்டு வந்து வச்சிருக்காளே, அவளை நான் சும்மா பார்த்தாலே அந்த நாய் என்னை முறைக்கிறது. பல்வேறு யானை தந்தம் போல நீளமா இருக்கு. இது கடிச்சா ஒரு கடியில உடம்புல இருக்கிற மொத்த கறியும் அது வாய்க்கு போயிடும். கொஞ்ச நாள் அடக்கி வாசிப்போம் என்று தொடங்க ஹரி ஒதுங்கி போக மீண்டும் அவளிடம் வேறு வகையில் வம்பு வளர்க்கும் வாய்ப்பை வர்த்தினியே அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாள். அன்று ஹரி அலுவலகம் முடிந்து தன் காரில் திரும்பி வருகையில் அவர்கள் பிளாட்டின் அருகே இருந்த பூங்காவில் வர்த்தினி சில சிறுவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்பதை கண்ட ஹரி தன் வண்டியை நிறுத்திவிட்டு அருகில் சென்று பார்க்க ஒரு பொடியன் அவளிடம், அக்கா, இதை நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க ரொம்ப பிக்கா இருக்கீங்க. நீங்க கேர்ள்ஸ் டீம்ல சேர்ந்து விளையாடுனா அவங்க ஈஸியா வின் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் எங்களை ஏஸ் ஆக்குவாங்க என பலமாக எதிர்ப்பு தெரிவிக்க வர்த்தினியும், டே நான் ஃபோர்ஸா எல்லாம் விளையாட மாட்டேன்டா. உங்க லெவல் வரைக்குமே நானும் விளையாடுறேன், ப்ளீஸ் என்னை சேர்த்துக்கோங்கடா என கெஞ்சி கொண்டு இருக்க வர்த்தின் அருகில் இருந்த சுட்டி பெண், டே அவங்க கேர்ள், அதனால எங்க டீம்ல சேர போறத பற்றி நாங்க தான் முடிவு பண்ணணும். ஐயா, என்னக்கா நீங்க அவங்கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு, டே நீங்களும் வேணா ஒரு பிக் பாய உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க, நாங்க எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டோம் என்று அந்த சிறுவனை அந்த சிறுமி அதட்ட, திடீர்னு பிக் பாய்க்கு நாங்க எங்கடி போவோம்? +2 படிக்கிற எங்க அண்ணனே விளையாட கூப்பிட்டா போடா டவுசர் பையான்னு என்ன கேலி பண்றான் என அந்த சிறுவன் அழுத்துக்குள்ள அவனுக்கு பின்னே நின்று கொண்டிருந்த ஹரி, என்ன உங்க டீம்ல சேர்த்துக்கிறீங்களா என பவ்யமாக வினவ அவனை திரும்பி பார்த்த சிறுவர்களின் விழிகளில் மகிழ்ச்சி மின்னல் வந்தது. அப்பாடி, நம்ம டீமுக்கு ஒரு ஸ்மார்ட் அங்கிள் கிடைச்சார் என ஒரு சிறுவன் புதுக்களிக்க, இவன் எப்படி இங்கே வந்தான் என குழம்பி நின்று கொண்டிருந்த வர்த்தினியை யாரும் கவனிக்கவில்லை. பேசாம நாம திரும்பி போயிடலாம் என அவள் சிந்தித்து கொண்டிருக்கும் போதே அவளை சுற்றி இருந்த வாண்டுகள், அக்கா, இனிமே எங்க அமேசிங் டீமுக்கு நீங்க தான் லீடர் என உடனடியாக அவளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க, அந்த பக்கம் சிறுவர்களோ, இனி எங்க சேசிங் குரூப்புக்கு நீங்க தான் தலை என்று அவனை அவர்கள் படைக்கு தளபதி ஆக்கிவிட, அன்று முதல் அவர்கள் விளையாட்டு களை கட்டத் தொடங்கியது. சிறுவர்களின் விளையாட்டு பெரும்பாலும் தொட்டு விளையாடும் வகைகளை சேர்ந்ததாகவே இருந்ததால் ஹரி ஆவலோடு விளையாட்டு நேரத்திற்காய் காத்திருக்க தொடங்கினான். இப்படி அவன் நேரம் மகிழ்ச்சியாய் கடந்து கொண்டு இருக்கையில் தான் வர்த்தினி மாலை பொழுதுகளில் நேரம் கடந்து வருவது, காலையில் விரைவாகவும் கிளம்ப தொடங்க முதலில் அவளுக்கு பணி சுமை அதிகரித்து இருப்பதாக எண்ணி அமைதி காத்தவன் தொடர்ந்து அதுவே நடைமுறையாகவும் அவன் நெற்றி சுருங்கியது. அதற்கேற்றாற்போல் குழந்தைகளிடம் சனி மாலை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே விளையாட வர முடியும் என்று அவள் தெரிவிக்க ஹரியின் முகம் கோபத்தில் சிவக்கத் தொடங்கியது. அப்படி உனக்கு என்ன முக்கியமான வேலை வர்த்தினி என்று அவளை நிறுத்தி அவன் கேள்வி கேட்க, அவள் அவனை ஒரு முறைப்போடன் கடந்து சென்று விட்டாள். ஆனால் அவனுக்கு விடை அடுத்த நாளே கிடைத்து விட்டது. வைகுந்த் மாமனார் வீட்டில் ஏதோ விசேஷம் என்று வைகுந்த் ஹரியை தன்னை காரில் இறக்கி விடும்படி கேட்க, ஹரி அவனை அங்கே இறக்கி விட்டு திரும்பும் போது ஏதோ ஓர் வீட்டிலிருந்து வர்த்தினி தன் நண்பர்கள் குடை சூழ வெளியே வந்து கொண்டிருந்தாள். அவர்களை சுற்றி சீருடை அணிந்த சில மாணவர்களும் நின்று கொண்டிருந்தனர். அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி புன்னகை நிரம்பி வழிய ஹரியின் முகமோ இகிழ்ச்சி புன்னகையில் இருந்தது. ஓ, அம்மணி அவ ஃப்ரெண்ட்ஸோட வெட்டி நியாயம் பேசதான் தினம் சீக்கிரம் கிளம்பி லேட்டா வீட்டுக்கு வராளோ என்று நினைத்து கொண்டவன்
அவர்கள் கடந்து சென்றதும் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு பள்ளி மாணவனை நிறுத்தி, ஏன்பா இப்போ எல்லாரும் கும்பலா அந்த வீட்ல இருந்து வரீங்களே, அங்க என்ன ஏதாவது கம்ப்யூட்டர் கேம் சென்டர் ஏதாவது திறந்திருக்கீங்களா என தகவல் அறிந்து கொள்பவன் போல் வினவ, அந்த மாணவனோ, இல்ல சார், அங்க ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடக்குது. எங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் +2 பசங்களுக்கு மட்டும். அதுவும் எங்க சார் மிஸ் எல்லாம் ரொம்ப அருமையா கிளாஸ் எடுக்கிறாங்க. எங்களை எல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாணவன் வெள்ளந்தியாய் விளக்கம் தர ஹரியின் முகம் இறுகி கொண்டே சென்றது. மாணவனை வழி அனுப்பி வைத்தவன் வீட்டிற்கு சென்று அன்று வழக்கத்தை விட அதிகமாய் குடிக்க வர்த்தினி என்ன நடந்ததோ என்ற பரிதவிப்பில் அறையின் மறுபக்கம் உறங்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். ஒருவாறு ஹரி தன்னை மீண்டும் சமநிலைப்படுத்தி கொண்டு சனி ஞாயிற்றுக்கிழமைக்காய் காத்திருக்க தொடங்கினான். ஆனாலும் தினம் தினம் அவன் மனம் தன் மனைவியின் அருகாமைக்காய் ஏங்க துவங்க, அவளின் அருகாமையை பறித்தவர்கள் என்று வர்த்தினியின் நண்பர்கள் மீது ஹரியின் மனம் மீண்டும் துவசம் பாராட்ட தொடங்கியது. ஹரி குடித்து முடித்துவிட்டு சற்று நேரம் வரு என் கூடவே இருடி, இரு அவன் சற்று நேரம் புலம்பிவிட்டு உறங்கிவிட அவன் அலைப்புறுத்தல் நின்று விட்டதை உறுதி செய்து கொண்ட வர்த்தினி அவன் அறைக்குள் நுழைந்து அவனை தன் நீர்த்திரையிட்ட கண்களால் வருடத் தொடங்கினாள். சற்று நேரம் அவன் அருகே நின்றவள் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு தன் அறைக்குள் சென்று முடங்கிக் கொண்டாள். அடுத்த நாள் காலையில் வர்த்தினி பரபரப்பாக சமையலில் ஈடுபட்டிருக்க ஹரி காலையிலே வெளியே கிளம்ப தயாராகி இருப்பதை கண்ட வர்த்தினி, இப்போ இவன் எங்க கிளம்பிட்டான் என்று மனதிற்குள் நினைத்தாலும் அவனை கேள்வி ஏதும் கேட்கவில்லை. அவன் சோஃபாவில் அமர்ந்து தன் கால் உறைகளை அணிந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே வந்த வர்த்தினி, எப்ப திரும்பி வருவீங்க என்று சுவரை பார்த்து கொண்டு கேட்க, அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல், ஏன் திரும்பி வரணும் என்று அதைவிட அலட்சியமாய் ஹரி விடை தர அவனை கோபமாய் பார்த்த வர்த்தினி, இன்னைக்கு சந்தோஷ் வீட்டுல இருந்து பத்திரிக்கை விற்க வராங்கன்னு நேத்தே சொன்ன இல்லையா? அவங்க அம்மா வந்து உன் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? வர்த்தினி ஆத்திரத்தில் வார்த்தைகளை கடித்து துப்ப அவளை அலட்சியமாய் ஏறிட்ட ஹரி, ஆமா, வீட்டுக்காரர்னா யூ மீன் ஓனர்? உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா ஓனர் ஏன் வீட்டுல இருக்கணும் வர்த்தினி? அவன் குரலில் இருந்த நக்கலை வர்த்தினி கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவனை கோபம் பார்வை பார்த்து கொண்டே, நான் அதை மீன் பண்ணலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2 பேருக்குள்ள மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கிறதா நீங்க இப்போ சில விஷயங்களை பிரேக் பண்ணா நானும் நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோ இல்ல அக்காவோ வரும்போது அதே விஷயங்களை பிரேக் பண்ண வேண்டி வரும். வர்த்தினி அவனை ஏறக்குறைய மடக்கி விட்டதாக தான் நினைத்தாள். ஆனால் ஹரி அவள் வைத்த செக்கை கொண்டே அவளுக்கு செக்மெண்ட் வைத்து விட்டான். எதுக்காகவும் பொய்யா நடிக்க போறதில்ல. நாளைக்கு எதுவும் தேவையில்லை வர்த்தினி. நான் இனி உங்க அம்மாவோ இல்ல மாமாவோ யார் வந்தாலும் சரி, ஒண்ணு நாம உண்மையா நம்ம வாழ்க்கைய தொடங்குவோம், இல்ல நாம இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐ டோன்ட் கேர். அவன் அவளுக்கு அலட்சியமாய் விடையளித்து விட்டு எழுந்து செல்ல முயல, இன்னும் அரை மணி நேரத்தில் பத்திரிகை வைக்க நண்பர்கள் வீட்டை அடைந்து விடுவார்களே என்ற பதப்பதப்பில் வர்த்தினி அவன் கருத்தை பற்றி தடுத்து நிறுத்தினாள். அவளை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்த ஹரி, எதுக்காக என் கையை பிடிச்சு என்ன நிறுத்தி வைக்கிற வர்த்தினி? உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னா என் கையை விட்டுடு. அப்படி விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா 3வது நிமிஷம் என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு புருஷனா நான் எல்லா உரிமையும் எடுத்துக்க வேண்டி வரும். புரிஞ்சுக்க வரும்.
எல்லா உரிமையும். அவன் ஆழ்ந்த குரல் வர்த்தினியின் இதயம் வரை சென்று தாக்கியது. வர்த்தினியின் மூளை அவன் கரத்தை விடுவிக்க சொன்னது. ஆனால் மனமோ அதை செய்ய விடாமல் தடுத்தது. வர்த்தினி வித்து திண்டாடி கொண்டு இருக்கையிலேயே அவன் கொடுத்த 2 நிமிடக்கெடு முடிந்துவிட ஹரி வர்த்தினியை தன் இரு கைகளால் சிறை செய்து, இனி உன் பேச்சோ செயலோ எதுவும் என்னை தடுக்க முடியாது வர்த்தினி என்று அழுத்தமான குரலில் அவள் காதில் கிசுகிசுத்தவன் அவளை அப்படியே தன் படுக்கை அறைக்குள் தூக்கி கொண்டு நடந்தான். வர்த்தினி தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு வழக்கம் போல் மனதில் ஐயோ நாராயணா என்று அழைத்து கொண்டு இருந்தாள். இம்முறையும் அவளை காக்க வருவாரா அந்த மாய கண்ணன்? ஹரி கவலையோடு அந்த மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே வர்த்தினியின் நண்பர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடும் ஹரியின் மீது கொலவெறியோடும் இறுகி போய் அமர்ந்திருந்தனர். ஹரியால் நடந்தவற்றை இன்னும் நம்ப முடியவில்லை. ஹரி வர்த்தினியை பதட்டப்படுத்த மட்டுமே அவளிடம் தான் முழு உரிமை எடுத்துக்கொள்ளப் போவதாக சொல்லிவிட்டு அவளை தொட்டு தூக்கினான். ஆனால் அவன் தன் படுக்கை அறையை அடையும் முன்னே வர்த்தினியின் உடல் முழுவதும் ஓடிய நடுக்கத்தை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவளை அங்கே விட்டுவிட்டு தான் வெளியேற மட்டுமே அவன் அவளை படுக்கையில் கிடத்தினான். ஆனால் வர்த்தினியின் அவளுக்கு என்ன உணர்த்தியதோ அவன் அவளை படுக்கையில் கிடத்தியவுடன் வர்த்தினியின் உடல் முழுவதும் வேர்வை ஆறாக பெருகி அவள் உடல் நனைக்க தொடங்க வர்த்தினிக்கு மிக மோசமாக மூச்சிறைக்க தொடங்கியது. அத்தனை மூச்சிறைப்பிற்கும் இடையிலும் வர்த்தினி திக்கி திணறி அவனை பார்த்து வேண்டாம் என திக்கி திணறி சொல்ல ஹரி இதயத்தில் அடி வாங்கினான். அவள் இருந்த நிலை அவனை பதட்டப்படுத்த விரைவாய் அவள் அருகே சென்றவன் அவள் கரங்களை பிடித்து கொண்டு வர்த்தினி நான் உன்னை எதுவும் நான் சும்மா சொன்னேன் வர்த்தினி. அவன் அவளை சமாதானப்படுத்த முயல. ஆனால் அவன் அருகாமை வர்த்தினிக்கு மூச்சிறப்பை மேலும் அதிகப்படுத்த அவளை விட்டு விலகி நின்றவன் இனி என்ன செய்ய என்பதை போல் திகைத்து விழிக்க அவனுக்கு உதவுவென்று வாயிற்கதவு ஒலி எழுப்ப ஹரி விரைந்து சென்று கதவை திறந்தான். வெளியே வர்த்தினியின் நண்பர்கள் புன்னகை முகத்துடன் நின்று கொண்டிருக்க ஹரி கார்த்திக்கின் கரத்தை பற்றி வேகமாய் உள்ளே இழுத்து வர்த்தினிக்கு என்னமோ பண்ணுது உளறிக்கொண்டே அவனை தன் படுக்கை அறைக்கு இழுத்து செல்ல கார்த்திக்கை தொடர்ந்து பிற நண்பர்களும் செல்ல சுவாசத்துக்கு திணறியபடி இருந்த வர்த்தினியை கண்டதும் அனைவரின் முகமும் பேய் அறிந்ததை போல் ஆகிவிட முதலில் சுய நினைவை அடைந்தது சந்தோஷ்தான். அவளை கை கொடுத்து தூக்கி கொண்டவன் தீபனை பார்த்து தீப் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு என சொல்லிக்கொண்டே மின் தூக்கிக்காக கூட காத்திருக்காமல் படிகளில் விரைவாக அவன் இறக்கி செல்ல அவனை தொடர்ந்து ஏறக்குறைய மற்ற அனைவரும் ஓடினர். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக தீப் வண்டியை செலுத்த அவளை நகரின் முக்கிய மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அனைவரும் மருத்துவரின் பதிலுக்காய் வளாகத்தில் காத்திருந்தனர். வர்த்தினிக்கு சிகிச்சை தொடங்கி முழுதாக 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்த மருத்துவர் இவர்களை அழைக்க 6 பேரும் பயம் தேங்கிய முகத்தோடு அவரின் அறையை சென்று அடைய அவர்கள் அமர்வதற்கு இருக்கையை காட்டியவர் இதுக்கு முன்னால இந்த மாதிரி மூச்சு திணறல் இவங்களுக்கு வந்திருக்கா என வினவ சந்தோஷ் அப்படி எதுவும் வந்ததில்லை டாக்டர், அவளை எங்களுக்கு 9 வருஷமா தெரியும் என விடையளிக்க அவங்க அம்மா அப்பா யாராவது இப்ப இருக்காங்களா என்ற மருத்துவரின் கேள்விக்கு தீப் இப்ப இங்க யாரும் இல்ல டாக்டர், அவங்களுக்கு அம்மா மட்டும்தான், அவங்களும் கிராமத்துல இருக்காங்க, இதை பற்றி அவங்களுக்கு தெரியப்படுத்தினா ரொம்ப கவலைப்படுவாங்க